ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, வந்து விட்டாயா? இது உன் கண்ணில் பட்டு நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இது உன் அம்மாவின் வாக்கு தங்கமே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நேரம் இது. உன் கவலைகள் எல்லாம் கலைந்து போகும் நேரம் இது. இந்த சுபவேளையில் உன் பயம், கவலை, விரக்தி ஆகியவை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள். இவை என்றுமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். என் குழந்தையே, நீ செய்த நன்மைகளும் உன் எண்ணங்களும் உனக்கு பலன் தரும். உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை வந்து சேரும் நாள் வந்து விட்டது. நீ நீண்ட நாள் எதிர்பார்த்து நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் உன்னை காப்பேன். சந்தோஷமாக இரு கண்மணி. காலம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னிடம் எது உள்ளதோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். எது இல்லையோ அது இறைவன் கொடுக்க போகின்றான் என்று நம்பிக்கையுடன் இரு. இன்று உன் அம்மா உன்னிடம் இல்லாததையும் கொடுக்கவே வந்துள்ளேன். இழந்ததையும் மீட்டுத் தருவேன். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாம் மாறும். குழந்தையே, என்னை நம்புகிறாய் அல்லவா? உன் நம்பிக்கை வீண் போகாது. அதிசயங்களை காண போகிறாய். நான் வாக்குறுதி கொடுத்து விட்டால் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இனி ஒருபோதும் கலங்காதே. எதையும் நீயே நிர்ணயித்துக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் உனக்காக மாற்றி தருவேன். பிள்ளையே, எந்த இடத்தில் முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்திலிருந்தே ஆரம்பத்தை நான் தருகின்றேன். நம்பிக்கை கொள். மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் என்று நம்பு. அப்பொழுது உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். பொறுமையாக காத்திரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனது செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து கஷ்டங்களையும் நான் உன்னுடனே இருந்து தீர்ப்பேன். என் பிள்ளையே, நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன் வாழ்வில் என்றென்றும் துன்பம் இல்லாத நிலையை நீ எதிர்பார்க்கின்றாய். நீ நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வருவாய். உன் வாழ்வில் உயர்ந்து காட்டுவாய். ஆனால் அதற்கு பல சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும். இதுவரை நீ அனுபவித்தது சோதனைகள் தான். இனிமேல் என்ன சோதனை என்று யோசிக்கிறாய்? வாழ்க்கையே ஒரு பாடம்தான். அந்த பாடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையை கற்றுத்தான் ஆக வேண்டும். எல்லா சோதனைகளையும் மீறி உன் வாழ்வில் ஜெயித்து காட்டத்தான் போகின்றாய். கவலைப்படாதே. உன் அம்மாவின் அன்பு கரங்கள் உன்னை பற்றி கொண்டு விட்டது. இனிமேல் உனக்கு எந்த பயமும் கிடையாது. உன் மனதை எல்லோரும் தூக்கி எறிந்தார்கள். நான் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். நீ எல்லோரிடமும் அன்பாய் இருக்கின்றாய். அந்த அன்பு உனக்கு கிடைக்காமல் ஏங்கி தவிக்கிறாய். கவலைப்படாதே. இந்த வாழ்க்கையே ஒரு வட்டம். உன்னை யாரும் திரும்பி பார்க்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன் மீது அன்பு செலுத்தும் காலம் நிச்சயம் வரும். எதுவும் இங்கு நிலையாக இருப்பதில்லை. உன் கஷ்டங்களும் சோதனைகளும் அப்படித்தான். அதை மனதில் போட்டு வருந்திக் கொண்டிருக்காதே. உன் மனதில் உன் அம்மா நான் குடிக்கொண்டிருக்கின்றேன். தேவையற்ற கஷ்டத்தையும் வேதனையும் சுமக்காதே. உனக்கு வருகின்ற கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். என் குழந்தை, நீ எதற்கும் கலங்க கூடாது. நான் இருக்கின்றேன் என்றும் உனக்கு துணையாக. நிச்சயம் உன் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே.
விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்க போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சுபிட்சம் பெறுவாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவது இந்த அம்மாவின் பொறுப்பு. உன் அம்மா நான் இருக்கையில் நீ ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? அடிக்கடி கூறுகின்றேன் என்பதால் நீ என்னை அலட்சியமாக நினைக்கிறாய் அல்லவா? அப்படி செய்யாதே குழந்தையே. மீண்டும் கூறுகின்றேன், உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது என் குழந்தையின் பொறுப்பு. நான் உனக்காக இவ்வளவு செய்யும் போது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும். ஓம் அம்மையே போற்றி போற்றி, ஓம் இஷ்ட தேவதையே போற்றி போற்றி. இதனை 2 முறை கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு தங்கமே. நாளை விடியலில் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, பதவி, அதிகாரம், உறவுகள் என்று எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைதான். அன்பு ஒன்றே நிலையானது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால் மட்டும்தான் கண்மணியே. அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். எல்லோரிடமும் அன்பு காட்டு, யாரிடமும் பகைமை காட்டாதே. உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து தருவது அல்ல. அன்பிற்கு அன்பை கூட நீ எதிர்பார்க்காதே. கிடைக்கும் போது கிடைக்கட்டும். இதுவரை நீ துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் சம அளவில் உன் மனதை வைத்துக்கொள். இனிவரும் காலங்களில் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீ துன்பப்பட்ட காலத்தில் மனதை அமைதியாய் வைத்துக்கொள். இனிவரும் காலம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக இனி வெற்றியைத்தான் பார்க்க போகின்றாய். வெற்றியை கைகளில் வைத்துக்கொள், தலைகளில் ஏற்றிக் கொள்ளாதே. உன்னுடன் யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் அம்மா உன்னுடன் தான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.